நாம் ஒரு அறிவார்ந்த ஆன்மீகத்தை இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் the old myths are all exploded. இந்த தகுடு, ஜோசியம், மோதிரம், பரிகாரம் are exploded. We work on different yardsticks to mold people. அவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறது எல்லாமே நம்முடைய வழிமுறைகள் வித்தியாசமாக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் மக்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ஆன்மீகம்னா ஒரு சாமியார் காவி கீவி கட்டின்னு கையில் ஒரு குச்சி வச்சுன்னு தாடி வச்சுன்னு உட்காந்துருப்பாரு, அப்படிலாம் தான் இருக்கு. இல்லை எப்போ பாரு அர்ஜுனன் வசா பகவான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் ஆன்மீகம் என்பது அறியப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராக்கில் நான் ஒரு புதிய ஆன்மீகத்தை செய்ய தொடங்கிய காலத்தில் ஜனங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. என்னோட ட்ரெஸ் கோடு, த வே ஐ மிங்கிள் வித் பீப்புள், அண்ட் எப்படி ஒரு ஆள் காசே வாங்காமல் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ண முடியுது. இது நாட் ஐ கிரியேட்டட் 1000 crore இன்ஸ்டிடியூஷன், ஹவ் நெவர் பெக்ட் ஆர் பாரோட். எந்த பேங்க்லையும் ₹1 கூட கடன் வாங்கினதே கிடையாது. பேங்க் மேனேஜர் தான் என்னை கெஞ்சுவாங்க, உங்கள் பணத்தை எடுத்துடாதீங்க, எங்களுக்கு ஆஃப் இயர்லி ஆனுவல் இது பேலன்ஸ் காட்டணும், நாங்கள் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ ₹1 கூட பேங்க்கில் கடன் வாங்காமல் ஒரு ஆள் இவ்வளோ பெரிய அசட்லாம் கிரியேட் பண்ண முடியும், இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பண்ண முடியும். ஐ எம் நாட் ரன்னிங் ஒரு ஓல்ட் டைப் டெம்பிள், ஐ எம் கீப்பிங் இட் டிஃப்ரெண்ட். நம்ம கோயிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதியோட சடாரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும், கிரீடம் மாதிரி இருக்கும். அண்ட் காட் கேன் பி சீன் ஃப்ரம் எனி பிளேஸ். சூரியனுடைய வெளிச்சம் நேரடியாக அவர் மேலே படுற மாதிரி இருக்கும். ஸோ எழுச்சி கட்டியிருக்கும் எல்லாமே. முள்ள இருக்கிறதெல்லாம் தங்கம், வெளியே இருக்கிறதெல்லாம் வெள்ளி. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் எ டெம்பிள். வைர கிரீடம் என்ன இல்லாததே கிடையாது இங்கே. தங்க ஐயப்பன் அண்ட் தங்க கஜலட்சுமி, தங்க சிவலிங்கம், வி டோன்ட் ஈவன் நோ வாட் ஆல் வி ஹேவ். அவ்வளோ வச்சுருக்கோம் நம்ம. இதெல்லாம் ஒரு சாதாரண நிலையில் ஜாலியாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு அட்டை அடிச்சுக்கின்னு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டு ஒரு ஆள் பண்ண முடியுங்கிறது எவ்வளோ பெரிய சாதனை நீங்களே சொல்லுங்கள். ஜனங்க நம்பவே மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் என்ன மாதிரி ஆன்மீகத்துக்கு வர்றபோது நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பழைய ஆர்த்தடாக்ஸ் ஆன்மீகம் தான் புரியும். சாமியார்னா இப்படி இருக்கணும், இப்படி தான் பேசணும், அப்படிலாம் ஒரு மட்டியாக இருக்கணும், தூரத்தில் இருக்கணும், இப்படியெல்லாம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மாற்றி காட்டணும். அப்போ unless I had that type of a staunch conviction about my mission, I would not have carried this vision. இல்லை, நான் கட்டாயம் வெற்றி பெறுவேன்னு தெரியாமல் இருந்திருந்தா நானும் மற்றவங்களை தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நான் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் யூ ஆர் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மை கண்ட்ரிபியூஷன் இஸ் திஸ். ஐ டோன்ட் சிம்பிளி பிளாபர் ஆஃப் புராணாஸ், இத்திஹாசாஸ் அதெல்லாம் சொல்லி என்ன ஆகணும் இல்லையா. யூ ஹாவ் டு ப்ராஸ்பரஸ். மூவரதராசனான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எழுதினார், கஞ்சி கவலை உள்ள நாட்டில் கலைக்கவலை எழாது, பசித்த வயிறுள்ள நாட்டில் பண்பாடு இருக்காது அப்படின்னார். ஸோ அன்லெஸ் யூ கான்குவர் யுவர் அங்கே அண்ட் ஒரு பேசிக் நீட்ஸ் உன் லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகாத வரைக்கும் சும்மா அவங்ககிட்ட போய் ஆகாசத்தை பற்றி பார்த்து வைகுண்டத்தை பாருலாம் சொல்கிறது ஒத்தே வராது. யூ ஹாவ் டு ஸ்டெபிலைஸ் ஹிஸ் ஃபீட் ஃபார்ம் ஆன் த திங். அதுக்கப்புறம் அவனுக்கு 4 பக்கம் பார்த்து முடிச்சிட்டானா போர் அடிக்கும். தென் இப்படி பார்த்தே ஆகணும். ஸோ அன்லெஸ் ஐ ஸ்டெபிலைஸ் சம்ஒன் ஆன் தி எர்த், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாய், தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் மேக்கிங் தம் லுக் டு த ஸ்கை. இல்லைனா அவன் டம்பிளாய் பொதுக்குன்னு கீழே வந்துடுவான். ஸோ மை அப்ரோச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். I stabilize you first. And I have been doing this effortlessly with thousands and thousands of people all over the 36 years of my working for God. நான் 36 வருஷமாக கடவுளுக்கு வேலை செஞ்சிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு 50 lakhs ப்ளஸ் ஜனங்களை பார்த்துருக்கேன் நான். மை கண்ட்ரிபியூஷன் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், டோட்டலி பாசிட்டிவ். நான் எப்பயுமே ஒரு ஃபார்மலான சாமியார் ரோலை ப்ளே பண்ணதே கிடையாது. ஐ எம் லைக் திஸ், gossiping, talking, making you identify with me and open up with me. இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா நான் சும்மா வாக்கிங் போவேன் 4:30 மணிக்கு. அது ஏதோ இந்த இது வரும்ல, பைப்பர் ஒருத்தன் எல்லா குழந்தைங்களையும் கூட்டின்னு போய் எலியாக்கிடுவான். பிளாக் பைப்பர். அந்த மாதிரி நான் வாக்கிங்க்கு வரேன்னாவே எல்லாம் இந்த 20-30 பசங்கள்லாம் கூட ஓடி வந்துடுவாங்க. எங்கெல்லாம் போடணும் எல்லாருங்க இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுத்துக்கின்னு இருப்பேன். கடைசியில் லோஞ்சில் என்னை விடுறதுக்கு வருவாங்க. அண்ட் அது அங்கேயும் ஏதாவது இவங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுப்பேன். ஐ பிஃப்ரெண்ட் தம். அப்போ அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்துடும்.
பாபான்றது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, நான் அவரை பார்த்து பயப்படவே தேவையில்லை அப்படின்னு. தென் ஸ்லோலி தே வில் ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் டு ப்ளீஸ் மீ. ஏன்னா தேனோ ஐ லவ் ஆல் தீஸ் திங்ஸ். பாட்டு பண்ணணும், டான்ஸ் ஆடணும், பெயிண்டிங்லாம் பண்ணணும், ஏதாவது அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எனக்கு பிடிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். நான் எதுவுமே உபதேசம் எல்லாம் கொடுக்கவே மாட்டேன். ஒருத்தரை பார்த்து அப்படியே அவங்க வந்துக்கினே இருப்பாங்க. அண்ட் தே வில் எக்ஸல். எங்கே போனாலும் யூ கேன் சி சம்ரக்ஷனா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அசோசியேட்டரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனதர் க்ரௌட். அந்த ஃப்ளாக்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா தே ஹவ் பீன் டாட். அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஐ எம் நெவர் ஃபார்மல் வித் வாட் எவர் ஐ டூ, பட் ஐ மோல்ட் தி சில்ட்ரன் ஸோ வெல். எல்லாரையும் ரொம்ப அழகாக கொண்டாந்துருவேன். அந்த மாதிரி என்னோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்னைக்கு உலகம் பூரா இருக்காங்க.